மக்கள் நினச்சா எது வேணால் நடக்கும். ஆனால் 2026 அதற்கு சாத்தியக்கூறுகள் நாம் பார்க்கல. காரணம் களம் வேறு, திரை வேறு, தரை வேறு. தரையில் அவருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல. நிறைய விஷயங்கள் சொதப்புது. ஒரு சில இப்போ அரியலூர் போயிட்டு அனிதா பற்றி பேசலைங்க, கூட இருக்கவங்க யாரும் சொல்லியிருக்கணும் இல்லையா? இங்கே தான் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீட்டு பிரச்சனை பேசணுன்னு. அதே மாதிரி அவர் இப்போ நான் ஒரு அரசியல் வாதிகள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பேன்னா, விமர்சனம் கடுமையாக இருக்குன்னு எதிர்பார்ப்பேன். இவர் வெறும் திமுக தாக்குதல் பண்ணுறாரு, பிஜேபியை லைட்டாக பண்ணுறாரு, அதிமுக பேச்சும் காங்கிரஸ் பேச்சும் போகிறதே கிடையாது. இன்றைக்கி நான் வெளிப்படையாக சொல்வேனே, காங்கிரஸ் கட்சி நீங்கள் வேணால் பாருங்கள், வர தேர்தலில் வாக்கு சதவீதம் கண்டிப்பாக சரியும். காரணம் என்னென்னா, கூட கூட்டணியில் இருந்தாலும் அரசில் ஒரு சில தவறுகள் வருக்குமே, ஏன்னா அந்த தவறுகளை தட்டி கேட்கணும். அண்ணா அதை தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இங்கே இந்த திட்டத்தில் தப்புங்க, இதில் இங்கே குறைபாடு இருக்குங்க, இதை சரி. காங்கிரஸ் கட்சி வாயே திறக்கலை. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சினால் ஏதோ இப்போது நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திங்கன்னா கூட சாம்சங் தொழிலாளி பிரச்சனையில் போராட்டி அரசுக்கு எதிராக இருந்து அங்கே ஏதோ ஒரு போராட்டத்தையோ அவங்களுக்கு ஒரு தேடுதலையோ ஏதோ பண்ணுறாங்க. துப்புரவு தொழிலாளி பிரச்சனையில் அரசாங்கத்துக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் கம்யூனிஸ்ட்டுக்கு பிரச்சனை இருக்குது, கேள்வி கேட்குறாங்க. அப்போ கேள்வியை கேட்காத காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடி வரும். அந்த காங்கிரஸ் கட்சி இவர் தூக்கி பிடிக்கிறார். இப்போது ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திருட்டு சொன்னார், அதை பற்றி பேசினார். ஏன் அதில் ஒரு வார்த்தை ராகுல் காந்தி ஒன்று ஆதரவு நிலைப்பாடோ இல்லை எதிர்ப்பு நிலைப்பாடோ ஏதோ ஒன்று சொல்லணும்ல, அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவர் அவருக்கு தெரிஞ்ச அந்த அரசியல் பார்வையில் தான் போகிறாரு. அந்த பாதையில் போனால் நீங்கள் உடனடியாக போய் சேர வேண்டிய இலக்குக்கு போக முடியாதுன்றது என்னோட புரிதல்.